இப்பெல்லாம் என் குழந்தைக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. சின்ன வயசுல நல்லா தான் இருந்தா, இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான், எதிர்த்து பேசுகிறான், கை நீட்டி என்னையை அடிக்க வர்றான். அப்படி சொல்லி உங்கள் குழந்தைய குறித்து நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கானதுங்க. இது அடம் பிடிக்கிறது இல்லைங்க. குழந்தைக்கு உண்மையிலேயே மனசுக்குள்ள ஏதோ ஒரு கோபம் இருக்குது. குழந்தை உங்களுக்கு கஷ்டம் தருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குழந்தை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வார்னிங் தான் இந்த கோபத்தை அந்த குழந்தைகள் அதிகமாக வெளிப்படுத்துறதுங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தைங்க ஏன் அடிக்கடி கோபப்படுறாங்க, அந்த கோபத்துக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு 20 காரணத்தை நான் சொல்லுவேங்க. அதை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டாலே அதை ஒன்றா நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன காரணமாக இருக்கும் என் குழந்தை இப்போ அதிகமாக கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, வீடியோவுடைய கடைசி பகுதியில் ஒரு 5 சொல்யூஷன்ஸ், அதாவது அந்த கோபப்படுகிற குழந்தைகளை எப்படி புரிஞ்சு வழி நடத்துறது, நீங்கள் எப்படி பக்குவமாக அந்த குழந்தைகளை கையாளணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளும் இருக்குதுங்க. டீனேஜ் பருவ குழந்தைகளை எப்படி கோபப்படும் போது கையாளணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ தர்றேன். உங்கள் குழந்தைங்க ஒரு 2 வயசுலேருந்து 9 வயசு வரை இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காங்க. ஆக என்னென்ன காரணங்களால் குழந்தைகளுடைய முகம் இப்படி மாறுது, நல்லா இருந்த குழந்தை இப்போ உங்களை எதுக்குறான், கோபப்படுறான் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பார்த்துடலாங்க. முதல்ல பொறாமைங்க. முக்கியமாக இளைய குழந்தை மேலே, அதுவும் உங்கள் மூத்த குழந்தை ஒரு 2.5 வயசுலேருந்து ஒரு 4 வயசுக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னால் இந்த பொறாமை உணர்வு பயங்கரமாக இருக்காங்க. இவ்வளவு நாளும் உங்களுடைய செல்லத்தையும் பாசத்தையும் நேரத்தையும் அதிகமாக அனுபவித்த அந்த குழந்தை இப்போ உங்கள்கிட்ட இருந்து தனியாக அனுப்பப்பட்டது போல, வெளியே அனுப்பப்பட்டது போல உணர்றதுனால அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் நீங்கள் அந்த சின்ன குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவனால் தாங்கவே முடியாதுங்க. பொருட்களை உடைப்பான், உங்கள்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டான், முறைப்பான், நிறைய கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்துவாங்கங்க. 2வதா, பல குழந்தைகளுக்கு இன்னும் சரியா ஒரு பொருளுக்காக ஒரு செயலுக்காக வெயிட் பண்ண தெரியாதுங்க. எங்கள் பெரியவங்க நாமே ஸ்விக்கியில் ஏதாவது ஆர்டர் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா எவ்வளவு பரபரப்பாயிடுறோம், கோவப்படுறோம். 6 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு அந்த வெயிட்டிங் ஸ்கில் என்ன வளரலைங்க. அதனால நீங்கள் ஏதாவது வெயிட் பண்ண அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைகளால் அதை தாங்க முடியாது, கோபப்படுவாங்கங்க. 3வதா பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு இன்னும் வார்த்தைகளால் தங்களது உணர்வுகளை என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல பழகலைங்க. பெரியவங்க நம்ம எனக்கு கோபமாக இருக்குது அப்படிங்கிறத பக்கமாக பேசிடுவோம், கோபத்தை வெளிப்படுத்திடுவோம். ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி பேசி வெளிப்படுத்த தெரியாததுனால முகத்தை கோபமாக வைக்கிறாங்க, அல்லது கையில் கிடைக்கிற பொருட்களை தூக்கி வீசுகிறாங்க, உங்களை அடிக்க வர்றாங்க. 4வது பயங்க. குழந்தைகளுக்கு அவங்க மனசுக்குள்ள நிறைய பயங்கள் கிடக்காங்க. பயப்பட்டா ஏன் கோவப்படுறான் அப்படின்னா அது ஒரு மாஸ்க்குங்க. பயப்பட்டது மாதிரி காட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு இருட்டான பகுதியில் அனுப்புனீங்கன்னு சொன்னால் டாய்லெட் ஒருவேளை வீட்டுக்கு வெளிப்பக்கமாக இருக்கும், போக மாட்டேன்னு சொல்லி கோவப்படுவான். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு அந்த குழந்தை கோவப்படுறது எதனாலன்னு சொன்னால், அல்லது முரண்டு பிடிக்கிறது எதனாலன்னு சொன்னால் உங்களை பிரியணுமே அப்படிங்கிற ஒரு பயம். பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஆசிரியர் ஒருவேளை திட்டலாம், அடிக்கலாம், அந்த பயம். ஆகவே தான் அந்த குழந்தைக்கு இந்த கோபம் வெளியே வருது அப்படிங்கிறத, அந்த கோபத்துக்கு பின்னால் இருக்கிற பயம் என்ன அப்படிங்கிறத அக்கறையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னாலே அந்த கோபம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கங்க. அடுத்தது தாழ்வு மனங்க. நீங்கள் கூட அந்த குழந்தைய எப்போவாவது ஒன்றுக்கும் உதவாது, உனக்கு ஒரு திறமையே இல்லை, ஒரு பரிசம் வாங்க மாட்டேங்கிற அப்படி சொல்லியிருந்தா அந்த குழந்தை மனசில் நான் மோசம், எனக்கு பல திறமைகள் இல்லை அப்படி அந்த குழந்தை உணர்ந்துச்சுன்னு சொன்னால் அதை மறைக்கிறதுக்காகவே பல வேளைகளில் அந்த குழந்தை கோபமாக பேசும், கோபமாக நடந்துக்கோங்க. அடுத்தது மோசமான ரோல் மாடல்கள்ங்க. வீட்டில் பெற்றோர் கத்துறவங்களா கோபப்படுறவங்களா இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் அவங்கள்ட்ட இருந்து அப்படியே அதை பார்த்து கற்றுக்குறாங்கங்க. அதே வார்த்தைகள், அதே உணர்வுகள் அவங்க கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் இன்னைக்கு தொலைக்காட்சியில் வர்ற வன்முறை காட்சிகள், அடுத்தவங்களை கோபமாக திட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட காட்சிகளை சின்ன வயசில் அந்த குழந்தைகள் பார்க்கும்போது இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை போல, கோபம் வந்தால் அடிக்கணும், கத்தணும், அந்த மாதிரி அவங்க கற்றுக்குறாங்கங்க. கோபப்படாதடா அப்படி சொல்லி நீங்கள் எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் குழந்தைகள் அறிவுரையை கேட்கறதில்ல, பார்க்குறத அப்படியே காப்பி பண்ணி வெளிப்படுத்துகிறாங்க, அவ்வளோதாங்க. அடுத்தது ஓவர் ஸ்டிமுலேஷனுங்க. ஓவர் ஸ்டிமுலேஷன்னா இன்னைக்கு குழந்தைகளை சுற்றி எப்போதுமே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. வீட்லையும் பெற்றோர் சும்மாவே இருக்கிறதுல ஏதாவது கத்தி அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கும், ஓவர் அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தையுடைய மூளைக்கு ஒரு அமைதியே கிடைக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு தகவல் வந்துக்கிட்டே இருக்குது, ஓவராக ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் அந்த குழந்தைகள் ஒரு எரிச்சலை வெளிப்படுத்துகிறாங்க. என்னடா ஆளாளுக்கு பேசுகிறீங்க, ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லி அந்த குழந்தை ஒரு எரிச்சலை கோபத்தை வெளிப்படுத்துதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பல குழந்தைகளுக்கு மனசுக்குள்ள ஒரு கில்ட் வரும்போது ஏதாவது ஒரு தவறு செய்கிறோம், ஏதாவது ஒரு கப்பை போட்டு உடைச்சிட்டின்னு வைங்க, அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறது, சரி பண்ணுறது, அம்மாவிட்ட எப்படி போய் அதை சொல்கிறது எதுவும் தெரியாது. உங்களுடைய கவனத்தை திருப்புறதுக்காக
கோபத்தை வெளிப்படுத்துதுங்க, அவ்வளவுதான். அடுத்தது, அந்த குழந்தையுடைய அடிப்படையான தேவைகள் சரியான நேரத்துக்கு நிறைவேற்றப்படாத போது, சரியான நேரத்துக்கு அந்த குழந்தைக்கு நீங்க சாப்பாடு கொடுக்காத போது, பசி வரும்போது, தூக்கமா உணரும் போது, டயர்டா இருக்கும்போது அந்த குழந்தை உங்கள்கிட்ட அதை சொல்லி கேட்க தெரியாம கோபத்தை வெளிப்படுத்துதுங்க, அவ்வளவுதான். பெரியவங்க நமக்கு நேரத்துக்கு ஒரு சாப்பாடு கிடைக்காத போது, தூக்கம் கிடைக்காத போது எவ்வளவு கோபம் வருது, குழந்தைகளுக்கு அது 2 மடங்கா வராங்க. அடுத்தது, அந்த குழந்தைகள் ஒரு கண்ட்ரோல் எடுக்க பார்ப்பாங்கங்க. 1 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகள் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க, உங்க இடுப்புல இருக்கிறாங்க, உங்க மடியில இருக்கிறாங்க. இப்போ ஒரு 2 வயசுக்கு பிறகு அந்த குழந்தைகள் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, அங்கங்க ஓடுறாங்க, பொருட்களை தொடுறாங்க, நீங்க அதை தொடாத, அங்க போகாதன்னு நிறைய கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஆக அந்த குழந்தை கோபத்தை வெளிப்படுத்துதுங்க. ஆக குழந்தைக்கு நீங்க சாப்பாடு அந்த நேரத்துக்கு கொடுத்தாலுமே எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லும். ஏன்னா அந்த கண்ட்ரோலை எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தது மகிழுது. நான் வேண்டான்னு சொல்லும்போது அம்மா என்ன செய்யறாங்க அப்படி பார்க்கலாம் அப்படி சொல்லி வேணும்னே கோவப்படலாங்க. 11வது பார்த்தீங்கன்னா, மற்ற குழந்தைகளோட இந்த குழந்தைய நீங்க அடிக்கடி ஒப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு கோபம் தாராளமா வராங்க. எந்த குழந்தை மேல ஒப்பிட்டீங்களோ அந்த குழந்தை மேலேயும் கோபம் வரும், உங்க மேலேயும் கோபம் வரும். 12வது பார்த்தீங்கன்னா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனுங்க. சின்ன குழந்தைகள் இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க, கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள்கிட்ட போய் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நீ பரிசு வாங்கணும் அப்படி சொல்லி ஓவரா பெரிய குழந்தைகள் போல, அடல்ட் போல அந்த குழந்தைகளை எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகள் தே ஆர் நாட் ரெடி. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி நிறைவேற்றணும்னு தெரியாது. ஆக எதிர்ப்பாக காட்டுவாங்கங்க. இல்லை முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி உங்களை எதிர்ப்பாங்க, கோவப்படுவாங்கங்க. 13வது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு நீங்க போதுமான சாய்ஸ் கொடுக்காததுங்க. ஆக பெரியவங்க நீங்களே அந்த குழந்தைக்காக டிசைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தை கண்டிப்பா கோபத்தை வெளிப்படுத்தாங்க. அந்த குழந்தை எங்க போகணும், எங்க போகக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, இப்படி ஓவரா லிஸ்ட் போட்டு அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தான் விரும்புறதை செய்யறதுக்கான சாய்ஸ் இல்லை, விரும்புறதை கேட்கறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. ஆக அந்த குழந்தை கோபத்தை வெளிப்படுத்துதுங்க. 14வது பார்த்தீங்கன்னா, தாறுமாறான கால அட்டவணைகள்ங்க. நாம் வழக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், குழந்தைகளுக்கு ஒரு ரெகுலேஷன் வரணும், ஒரு எமோஷனல் செக்யூரிட்டி கிடைக்கணும் அப்படி சொன்னா வீட்டில் கண்டிப்பாக சின்ன வயசுல இருந்து ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்லி. ஒரு நாள் 10 மணிக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, ஒரு நாள் 2 மணிக்கு சாப்பாடு கொடுப்பீங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியாது எப்போ என்ன நடக்கும் அப்படி சொல்லி. அந்த குழந்தை மும்முரமா ஆசையா விளையாடிக்கிட்டு இருக்கும். அப்போ போய் நீங்க இன்னொரு வேலையை செய்ய சொல்லும் போது அந்த குழந்தை அதுக்கு ப்ரிப்பேர்டாகவே இருக்காது. ஆக இயல்பாகவே அது கோபத்தை தாங்க வெளிப்படுத்தும். 15வது பார்த்தீங்கன்னா, டூ மெனி ஆஃப் நோஸ்ங்க. அந்த குழந்தை கண்டிப்பா நோ சொல்லணும். இந்த வயசுல அந்த குழந்தையுடைய பிரெயின் என்ன டெவலப் ஆகல, அதனால விரும்பினதை செய்ய விட முடியாது. ஆனா என்ன கேட்டாலும் நோ சொல்லணும்னு அர்த்தம் இல்லையே. அந்த குழந்தை எப்போ எது கேட்டாலும், எது சாப்பிட கேட்டாலும் நோ, இது சாப்பிடக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அவர்கிட்ட பேசக்கூடாது, இது பார்க்கக்கூடாது, அது செய்யக்கூடாது, இந்த மாதிரி நோன்னு சொல்லும்போது வேற வழியே இல்லாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த குழந்தை கோபத்தை, அதிகமான கோபத்தை வெளிப்படுத்துங்க. 16வது பார்த்தீங்கன்னா, எனக்கு அம்மா செவி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு மனசுக்குள்ள வந்துடுச்சுன்னு சொன்னால் கோபத்தை அதிகமாக வெளிப்படுத்துவாங்கங்க. அந்த குழந்தை ஏதாவது பேச வரும்போது சரி சரி பார்க்கலாம் அப்படி சொல்லி தடுத்துட்டீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் பெருசா எடுக்காத அப்படி சொல்லி அந்த குழந்தைய மட்டம் தட்டினீங்கன்னு சொன்னா, அல்லது அந்த குழந்தை ஏதாவது ஆர்வமா பேச வரும், நீங்க சீரியஸா மொபைல்ல ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த குழந்தை கோபம் வரும், உடனே ஏதாவது உங்களை அடிக்கவோ திட்டவோ கத்தவோ செய்யுங்க. அடுத்ததா, அதிகமான எதுவுக்குமே அந்த குழந்தைகளுடைய சென்சஸ் இன்னும் ப்ரிப்பேர்ட் ஆகலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. சின்ன குழந்தைகளை நிறைய ஆட்கள் இருக்கிற ஒரு கூட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தைகள் பயப்பட ஆரம்பிக்கும். அதிகமான சத்தம் உள்ள ஒரு இடத்துல அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போகும்போது பயப்பட ஆரம்பிக்கும். பயத்தை மறைக்கிறதுக்காக குழந்தைகள் உங்கள்கிட்ட கோவப்பட ஆரம்பிப்பாங்க, எதிர்ப்பை காட்ட ஆரம்பிப்பாங்க. 18வது பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் டிலே உள்ள குழந்தைகள், ஏடிஎஸ்டி குழந்தைகள், ஆட்டிசம் குழந்தைகள் அதிகமாக கோவப்படுவாங்க. ஏடிஎஸ்டி குழந்தைகள் அதுவும் நீங்கள் நிறைய கட்டுப்படுத்துவீங்க, அந்த குழந்தைகள் ரொம்ப கோவப்படுவாங்க. 19வது, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற திடீர் மாற்றங்கள்ங்க. வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் மாற்றுவீங்க, அல்லது நீங்கள் வீடு அடிக்கடி வாடகை வீடாக இருக்கும், இடம் மாறிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் மாறுது, புது ஆட்களை பார்க்குறாங்க, புது ஸ்கூலுக்கு போகிறாங்க. சில வீடுகள்லாம் வருஷத்துக்கு 5 டியூஷன் அனுப்புகிற வீடுகள் உண்டு, மாற்றி மாற்றி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ புது ஆட்கள், புது சுச்சுவேஷன் அந்த குழந்தைகளால் சமாளிக்க முடியாது. கண்டிப்பாக அந்த குழந்தைகள் கோவப்படுவாங்கங்க, அதிகமாக உங்களை எதுக்க ஆரம்பிப்பாங்க. 20வது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு காரணங்க, அன்ப்ராசஸ்ட் எமோஷன். நேற்று ஒரு சண்டை நடந்திருக்கோங்க, நீங்கள் அதை அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்காமலோ அல்லது நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் அந்த குழந்தைகிட்ட பேசி சமாதானப்படுத்தாமலோ தூங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அது மனசுக்குள்ள கனந்துக்கிட்டே கிடக்குங்க. அடுத்த நாள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த குழந்தை கோவப்படும். ஏன்டா கோவப்படுறான் அப்படி சொல்லி நினைப்பீங்க. ஏன்னா நேற்று நடந்த ஒரு சிக்கலை, பிரச்சனையை
நீங்கள் சரியாக பேசி அந்த குழந்தைய சமாதானப்படுத்தாமல் விட்டுருக்குறீங்க. கடலுக்குள்ள தெரிகிற அந்த பனிமலைகள் ஒரு சின்ன டிப்பு தாங்க மேலே தெரியும். ஆனால் அந்த கடல் மட்டத்துக்கு கீழே ஒரு பெரிய மலையே இருக்கும். அதுபோல தான் மேலே தெரிகிறது அந்த குழந்தையுடைய பிஹேவியர். அந்த குழந்தை கோவப்படுது, எதிர்த்து பேசு, இந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் அன்ப்ராசஸ்டாக இருக்கிற ஃபீலிங்ஸ், அந்த குழந்தையுடைய உணர்வுகளை நம்ம கவனிக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய மலை போல இருக்குதுங்க. ஆக குயிக்காக ஒரு 5 சொல்யூஷன் தாங்க. முதல்ல அந்த குழந்தை கோவப்படும் போது, கோபமாக இருக்கிறீங்களா, பயமாக இருக்குதா, இந்த மாதிரி கேட்டாலே அம்மா என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வில் ஆமாம் அப்படி சொல்லும். அப்போ அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், அந்த குழந்தையுடைய அந்த எமோஷன் வந்து பேலன்ஸ்ட் ஆயிருதுங்க. ரெண்டாவது, எப்போதுமே அந்த குழந்தையுடைய பிஹேவியரை, குணத்தை குற்றம் சாட்டாதுங்க. அது ஒரு வெளிப்பாடு தான். ஆக அந்த குழந்தை கோவப்படும் போது, கோவப்படாதடா, நீ பேடு பாயா, இப்படி நடக்கக்கூடாது, அமைதியாயிரு அப்படி சொல்லி அந்த குழந்தைய திருத்த நினைக்கிறது ரொம்ப மோசமான ஒரு முடிவுங்க. அந்த குழந்தை மோசம் கிடையாது. அந்த குழந்தைக்கு தனது உணர்வை வெளிப்படுத்த கையாள தெரியலை, அவ்வளோதான். ஆக நீங்கள் மருந்து கொடுக்க வேண்டியது அந்த குழந்தையுடைய பிஹேவியருக்கு இல்லை, அந்த குழந்தையுடைய ஃபீலிங்க்கு. கோபமாக இருக்கிறீங்களா, எரிச்சலாக உணர்றீங்களா, ஏமாற்றமாக உணர்றீங்களா, இந்த மாதிரி அந்த குழந்தையுடைய உணர்வை தான் நீங்கள் சுட்டி காட்டி அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. அந்த குழந்தைக்கு அது என்ன உணர்வுன்னே தெரியலை, நீங்கள் சொன்னாதான் அந்த குழந்தைக்கு தெரியும். ஆக டோன்ட் அட்ரஸ் டு த பிஹேவியர், அட்ரஸ் டு த ஃபீலிங். மூணாவதை பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்கிறது தாங்க, கனெக்ஷன் பிஃபோர் கரெக்ஷன். அந்த குழந்தை கோபமாக இருக்கும்போது அல்லது ஏதாவது பொருட்களை தூக்கி வீசிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல அந்த குழந்தைய நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் பார்க்குறோங்க. ஆனால் முதல்ல அந்த குழந்தைய போய் கட்டி பிடிச்சி கோபமாக இருக்கிறேடா கண்ணா அப்படி சொல்லும்போது கனெக்ஷன், அந்த குழந்தைய உணர்ந்துக்கிறதா காட்டுறது. அந்த குழந்தையுடைய அந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படியே காம் டவுன் ஆகிடுங்க. அந்த உணர்வுகள் அப்படியே தனியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதிகமாக குற்றஞ்சாட்ட ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், கரெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், அந்த உணர்வுகள் அதிகமாக தான் செய்யுமே தவிர கண்டிப்பாக தனியாதுங்க. நாலாவது, ஒரு கோபமான சுச்சுவேஷனில், ஏமாற்றமான சுச்சுவேஷனில் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் மாடல் பண்ணணுங்க. ஆக நீங்கள் கத்தி பேசுனீங்கன்னா குழந்தையும் கத்தி பேசும், நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தையும் அமைதியாக இருக்கும். இதான் மாடலிங். அந்த குழந்தை கத்தும்போது நீங்கள் எவ்வளவு அமைதியாக பேச முடியுமோ, சாந்தமாக அந்த குழந்தையை அணுக முடியுமோ, அந்த குழந்தை அப்படியே உங்களுடைய அப்பியரன்ஸை, உங்களது குரலுடைய சத்தத்தை அப்படியே உள்வாங்கி அந்த உணர்வுகள் அப்படியே தனியாக ஆரம்பிச்சிடும். அஞ்சாவது, அந்த குழந்தைக்கு வார்னிங் மட்டும் கொடுக்காதுங்க, எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காதுங்க, மிரட்டிக்கிட்டு இருக்காதுங்க. அந்த குழந்தைக்கு இந்த நேரத்தில் நீ என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க. அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க, கண்ணா நீ கோபமாக இருக்கும்போது என்கிட்ட வந்து சொல்லு, அம்மா எனக்கு கொஞ்சம் கோபமாக இருக்குது, நான் சொல்கிறத கேளு, அல்லது அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அம்மா எனக்கு பயமாக இருக்குது, அம்மா எனக்கு அது வேணும், இந்த மாதிரி கேளு அப்படி சொல்லி கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை பக்குவமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கங்க. வீணாக கோபப்படுறதுக்கு, எரிச்சல் போடுறதுக்கு, உங்களை அடிக்கிறதுக்கு, பிடிச்சு தள்ளுறதுக்கான காரணமே இருக்காது. ஆக பேரண்டிங் பார்க்குறதுக்கு ஹார்டு போல தெரியுங்க, ஆனால் பல வேளைகளை நடக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். குழந்தைகளை நம்ம புரிஞ்சிக்காதது, குழந்தைக்கு தனது உணர்வை நம்மக்கிட்ட பக்குவமாக சொல்லி கேட்க தெரியாதது, இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதை சரி பண்ண தொடங்கிட்டோம்னு சொன்னால் குழந்தையும் நாமும் சமாதானமாக கண்டிப்பாக வாழ முடியுங்க. ஆக உங்கள் குழந்தைய திருத்தணும், அவன் ரொம்ப மோசமாயிட்டான், அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணவே வேண்டாங்க. அன்பான ஒரு பார்வை, அந்த குழந்தை பேச வரும்போது செவி கொடுக்குற ஒரு பொறுமை, அந்த குழந்தைய பாசமாக கட்டி பிடிக்கிறது, ஒரு முத்தம் கொடுக்கறது, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் அந்த குழந்தையோட மனம் விட்டு பேசுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சில முயற்சிகளை நீங்கள் செய்தாலே அந்த குழந்தையுடைய வாழ்க்கை ரொம்ப பக்குவப்பட்ட வாழ்க்கையை மாறிடாங்க. ஆக ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.